ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு மை சேனல். இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் வரப்போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமில் நம்ம வந்து பார்த்தோன்னா 5 5 மார்க் அட்டன் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டினாக நீங்கள் நல்லா தரவு படிச்சிங்கன்னா 3 5 மார்க் டைரெக்டாக வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா 3 5 மார்க் ஈஸி அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா தரவு படித்து வச்சுங்க. யூனிட் 1ல் வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியத்துக்கு கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா யூனிட் 1ல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் வந்து பார்த்தோன்னா ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தோன்னா நுரை மிதப்பு முறை. செகண்ட் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். தேர்ட் வந்து பார்த்தோன்னா ஜோன் ரிஃபைனிங். ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோலைட் ரிஃபைனிங். இதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் யூனிட்டோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 8th யூனிட் கொடுத்துருக்கேன். 8th யூனிட் வந்து பார்த்தோன்னா 2 கொஸ்டின் படிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் பப்ளிக்குமே வர வாய்ப்பு இருக்குது. ஆஸ்வால்ட் டைல்யூஷன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆண்டர்சன் ஈக்குவேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தோன்னா யூனிட் 3ல் வந்து பார்த்தோன்னா 4 5 மார்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டராலஜன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. மூணாவது வந்து பார்த்தோன்னா ஹாலோட்ரோஃபி ஆஃப் சல்ஃபர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தோன்னா டெக்கான் ப்ராசஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல் வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் லாந்த்தனைடு கான்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் டிஃப்ரெண்ட் பிட்வீன் லாந்த்தனைடு அண்ட் ஆக்டினைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 7ல் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வரும். இது வந்து பார்த்தோன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னா லா கேட்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆர்டர் 0th ஆர்டர். இது வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க இந்த கொஸ்டின். அப்புறம் வந்து பார்த்தோன்னா யூனிட் 6ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எஸ்சி பிசிசி எஃப்சிசி. அது வந்து பார்த்தோன்னா எஃபிஷியன்சி கால்குலேஷன் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை டயக்ராம் வரைய சொல்லுவாங்க. அப்புறம் செகண்ட் யூனிட் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கி ஃப்ரெங்கல். 2 மார்க்காக கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப படித்து வச்சுங்க. கிறிஸ்டலைட் அமோஃபினஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 11th யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஃபஸ்ட்டு வந்து லூகாஸ் டெஸ்ட்டு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்டால், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விக்டர் மேயர் டெஸ்ட், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 11th. 12th வந்து பார்த்தோன்னா 2 கொஸ்டின் தான். கானிசார ரியாக்ஷன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா எஸ்தரிஃபிகேஷன் ரியாக்ஷன். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினெலாம் நீங்கள் நல்லா தரவு கொஸ்டின்னா பப்ளிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற குவார்ட்டர்லி எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டினெல்லாம் படித்து எக்ஸாம் எழுதிங்க. நம்ம வந்து டெய்லியும் ஸ்டடி பிளான்லாம் போடுறோம். ஸோ அதையும் மறக்காமல் வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.